தமிழ் புதல்வன் திட்ட தொடக்க விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த கல்லூரியில் நுழைந்தவுடன் நீங்கள் கொடுத்த எனர்ஜி, அந்த வரவேற்புக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இன்னைக்கு நான் இங்கே வருவதற்கு முன்பே நேற்று இரவே உங்கள் வங்கி கணக்கில் இந்த மாதத்துக்கான 1000 ரூபாய் பணத்தை அனுப்ப உத்தரவு போட்டேன். உங்களுக்கு கிடைச்சதா? மெசேஜ் வந்துச்சா? மகிழ்ச்சியா? நன்றி நன்றி. நாள்தோறும் ஏராளமான திட்டங்களை தீட்டி நாம் செயல்படுத்திக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில திட்டங்கள் தான் நம்ம மனசுக்கு நெருக்கமான திட்டங்களாக இருக்கும். வரலாற்றில் என்னைக்கு நம்ம பேரை சொல்ல போற திட்டமா இருக்கும். அப்படிப்பட்ட திட்டமா உருவாக்கி இருக்க தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைக்க பெரும் மகிழ்ச்சியோடு கோவைக்கு வந்திருக்கிறேன். இந்த திட்டத்தால் தமிழ்நாடு முழுக்க பயன்பெற போகிற மாணவர்கள் காணொளி காட்சி வாயிலாக இந்த கூட்டத்தில் இணைந்திருக்கீங்க. இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க நான் தேர்ந்தெடுத்த இடம் இந்த கோவை மண்டலம். திராவிட மாடல் அரசுன்னு சொன்னால அது சமூக நீதிக்கான அரசு. பெண்கள் பொருளாதார விடுதலை பெறுவதும் இளைஞர்கள் கல்வி உரிமை பெறுவதும் தான் சமூக நீதியை நோக்கிய நம்மோட பயணத்துக்கான அடித்தளம். அதனால தான் இந்த ரெண்டுக்கும் அரசால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியும்னு பார்த்து பார்த்து செய்கிறோம். பொருளாதார விடுதலைன்னு எடுத்துக்கிட்டா, பெண்களுக்கு பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யக்கூடிய வசதியை உருவாக்கி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்தோம். சொன்னபடியே முதலமைச்சரானதும் நான் போட்ட முதல் கையெழுத்து விடியல் பயணம் திட்டத்துக்கு தான். விடியல் பயணத்தை இதுவரை 518 கோடி முறை பெண்கள் பயன்படுத்தி இருக்காங்க. அதேபோல் மகளிர் வாழ்விற்கு விடியல் தரும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டம் மூலம் 1,15 லட்சம் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு வரோம். கல்வி உரிமைன்னு எடுத்துக்கிட்டா குழந்தைகளோட பசியை போக்கும் காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தால 20,73,000 மாணவர்கள் தினமும் வயிறார காலை உணவு சாப்பிட்றாங்க. அடுத்து நம்முடைய பயணத்தையும் லட்சியத்தையும் எதிர்காலத்துக்கு எடுத்துட்டு போற இளைஞர்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் நான் முதல்வன் திட்டம். இதுவரை 28 லட்சம் மாணவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்து வேலை வாய்ப்பு பெறுவதையும் உறுதி செஞ்சிருக்கோம். மாணவிகளுக்கு எடுத்துக்கிட்டா புதுமையான புரட்சிகரமான திட்டமா செயல்படுத்திட்டு வர புதுமை பெண் திட்டம். 3,28,000 மாணவிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறோம். புதுமை பெண் திட்டத்தில் மாணவிகள் பயன்பெறாங்கள, எங்களுக்கு அப்படி கிடையாதான்னு ஆண் மாணவர்கள் கேட்டீங்களா இல்லையா? அந்த கோரிக்கையை ஏற்று உருவாக்கப்பட்ட திட்டம்தான் தமிழ் புதல்வன் திட்டம். அரசு பள்ளியில் படிச்சு கல்லூரிக்கு வர இருக்கிற மாணவர்களுக்கு இனி மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்க போறோம். உயர்கல்வியில மாணவர்கள் சேர்க்கை மேலும் மேலும் அதிகரிக்க
அரசு பள்ளிகள்லையும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் படிக்கிற ஏழை எளிய மாணவர்கள் சாதனையாளர்களாக உருவாக்குற உன்னத நோக்கத்தோடு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த திட்டம் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் பொருந்தும். கலை அறிவியல் கல்லூரிகளில் 3 ஆண்டு படிக்கிற பட்டப்படிப்புகள், 4 ஆண்டுகள் படிக்கிற பொறியியல் கல்வி பட்டப்படிப்புகள், 5 ஆண்டுகள் படிக்கிற மருத்துவ படிப்புகள், 3 அல்லது 4 ஆண்டு படிக்கிற சட்டம் மருத்துவம் சார்ந்த படிப்புகள், அதற்கு இணையான படிப்புகள் படிக்கிற மாணவர்களும் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம். 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு முடிச்சு தொழிற்பயிற்சி படிக்கிறவங்களுக்கும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். இந்த தமிழ் புதல்வன் திட்டத்து மூலமா 3,28,000 மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த ஆண்டு 360 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. மாதந்தோறும் 1000 ரூபாய் மாணவர்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். திராவிட மாடல் அரசை வழிநடத்தும் முதலமைச்சரானா ஒரு தந்தை நிலையிலும் உங்க குடும்பத்தில் ஒருவனாகவும் இருந்து மாணவ கண்மணிகளாகி உங்களுக்கு உருவாக்கின திட்டம்தான் இந்த திட்டம். இதன் மூலமா நீங்க அடைகிற வளர்ச்சியை அடுத்தடுத்த ஆண்டுகளையும் நான் கவனமா கண்காணிப்பேன். இந்த விழா நடந்துகிட்டு இருக்கிற கோவை அரசு கல்லூரி 173 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த கல்லூரியில் 6,500 மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. இந்த கல்லூரி முதல்வர் என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சார். அதாவது இந்த கல்லூரிக்கு மாணவர்கள் தங்கி படிக்கிறதுக்கான விடுதி கட்டடம், பல்வேறு கருத்தரங்கங்கள் ஆய்வரங்கங்கள் நடத்த ஏதுவா ஒரு கருத்தரங்க கூடம் கட்டித்தரணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு. அவருடைய கோரிக்கையை ஏற்று கோவை அரசு கல்லூரியில மாணவிகளுக்கான விடுதி கட்டடமும் கருத்தரங்க கூடமும் கட்டித்தரப்படும்னு மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். முதலாவது, நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புவது, 2030ஆம் ஆண்டு, அந்த 30ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரமாக உயர்த்தணும். இதன் மூலம் வளர்ச்சி அடைந்த மேலை நாடுகளுக்கு இணையான கட்டமைப்பு வசதிகள் கொண்ட மாநிலமா தமிழ்நாடு உயரும். இரண்டாவது, எல்லா குழந்தைகளும் உயர்கல்வி படிக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் பள்ளி படிப்பு முடிஞ்சதும் ஒரு மாணவர் கூட உயர்கல்வி கற்காம திசை மாறி போய்விடக்கூடாது. கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்கள் எல்லோரும் தங்களுடைய கல்வி தகுதிக்கேற்ப நல்ல வேலை வாய்ப்புகளை பெறணும். நம்ம மாணவர்கள் உயர்கல்வி பயின்று வாழ்க்கையில சிறக்கணும். இதுதான் என்னுடைய கனவு. இந்த இலக்குகளை அடைகிறதுக்காகத்தான் நான் கடுமையா உழைச்சு பல புதிய திட்டங்களை உருவாக்கி இருக்கேன். மாணவ கண்மணிகளான நீங்க எல்லோரும் இது போன்ற திட்டங்களை பயன்படுத்திக்கணும். படிச்சு நல்ல உயரங்கள் அடைஞ்சு உங்களுக்காகவும் உங்க குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காகவும் பாடுபடணும். வறுமையில்லாத சமத்துவம் வாய்ந்த ஒரு அறிவார்ந்த தமிழ் சமுதாயத்தை
நாம் வருங்காலத்தில் உருவாக்கணும். உலக அளவில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு விளங்கணும். மாணவர்கள் கல்வி கற்க எதுவும் தடையாக இருக்கக்கூடாது. தடங்கள் ஏற்பட்டால் அதை உடைச்செறிஞ்சு மாணவ சமுதாயம் வெற்றி பெறணும். அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய நான் இருக்கேன். நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு. ஒலிம்பிக்கில் பங்கேற்ற சகோதரி விக்னேஷ் போகத் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடங்கல்களை எதிர்கொண்டார்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா அவர் பலவீனமா வீட்டுக்குள்ள முடங்கிடாம தைரியமும் தன்னம்பிக்கையும் அசாத்தியும் துணிச்சலும் உள்ள பெண்ணா போராடி இன்னைக்கு நாம எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவர் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறார். ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தடைகள் என்பது உடைத்தெறியத்தான். தடைகளை பார்த்து நீங்க ஒருபோதும் சோர்ந்திடக்கூடாது, முடங்கிடக்கூடாது. வெற்றி ஒன்றே உங்க இலக்கா இருக்கணும். அதை குறிவையுங்க. நிச்சயம் ஒரு நாள் வெற்றி வசப்படும். உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை விட அதிக நம்பிக்கை நான் உங்க மேல வச்சிருக்கிறேன். உங்களுக்கு பின்னாடி உங்க பெற்றோர், உங்க குடும்பம் மட்டுமல்ல, என்னோட திராவிட மாடல் அரசும் இருக்கும் என்பதை மறந்துடாதீங்க. வாழ்க்கையில பல வெற்றிகளை பெறப்போகும் புதுமை பெண்களுக்கும் தமிழ் புதல்வர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரவணகுமார். நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் யூஜி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். என்னோடய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஏழ்மையான குடும்பம் தான். அப்பா கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க, அம்மா வீட்டில் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் என்னை படிக்க வச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் போய் எனக்கு எக்ஸாம் ஃபீஸு, புக்கு வாங்குறதுக்கு காசு, படிப்பு செலவு இது கேட்குறது கஷ்டம். இந்த சூழ்நிலையில் காலேஜ் முடிச்சுட்டு நான் மீதி இருக்க டைமில் பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வேலை பார்க்குற காசை வச்சு தான் என்னோடய செலவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி செலவு பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒர்க் முடிச்சுட்டு லேட் நைட்டில் வரதுனால என்னோடய படிப்பில் கவனம் செலுத்த முடியலை. இந்த கஷ்டமான சூழ்நிலையில் தான் நமது தமிழக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஐயா தமிழ் புலன் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் எனக்கு மாதம் 1000 ரூபா காசு வருது. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த காசை வச்சு என்னோடய படிப்பு செலவு, எக்ஸாம் ஃபீஸு இதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். வீட்லேயும் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. வேலைக்கு போகிறத நிறுத்திட்டு என்னோடய முழு கவனத்தை படிப்பில் செலுத்தி ஒரு நல்ல நிலைக்கு வரலாம். வறுமை நிலையிலிருந்து ஒரு நல்ல நிலைக்கு மாற்றத்துக்கு காரணம்னா இந்த தமிழ் புதுவன் திட்டமே ஆகும். இதில் பெருமை கூறுகிறேன். பெருமைக்குரிய திட்டத்தை அமல்படுத்திய நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஐயா அவர்களுக்கு மாணவர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜாக் பெர்னாண்டஸ். நான் சுங்கம் பைபாஸ் ரோடில் இருக்க பிஷப் அம்ப்ரோஸ் காலேஜில் செகண்ட் இயர் பிஎஸ்சி ஐடி படிக்கிறேன். எங்கள் அப்பா கூலி வேலை தான் செய்கிறாங்க. ஊராக போய் வியாபாரம் செஞ்சால் தான் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம். இந்த சம்பளத்தை வச்சு எங்கள் லைஃப்பை ரன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம்தான். இந்த சூழ்நிலையிலேயே எங்கள் அப்பா அம்மா என்னை ப்ரைவேட் காலேஜில் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு ப்ரைவேட் காலேஜில் படிக்க வச்சுருக்காங்க. அவங்க படிக்க வைக்கிறதுக்கே கஷ்டப்படும் போது நான் அவங்ககிட்ட போய் என்னோடய படிப்பு சம்மந்தப்பட்ட தேவைகளை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ் புதன்ற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக வர பணத்தை வச்சு என்னால் என்ன நோட்டு புக்கு வாங்குறது, ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், என்னோடய பஸ்ஸு காசு, என்னோடய எக்ஸாம் ஃபீஸ், செமஸ்டர் ஃபீஸ், இந்த மாதிரி நான் என்னோடய படிப்பு சம்மந்தப்பட்ட தேவைகளை என்னாலேயே பூர்த்தி செய்ய முடியும். சிறுதுளி பெருவெள்ளம்ன்ற மாதிரி இந்த தமிழ் புதல்வன் திட்டம் எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய உதவியாக இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாணவர்களும் 100% உயர்கல்வி இலக்கு அடையன்னு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி வெற்றி பெற்று கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு என் சார்பாகவும் மாணவர்கள் அனைவரின் சார்பாகவும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.